ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே, வாருங்கள் இறை மக்களே. அருள்மழை இங்கு பொழிகின்றதே, வாருங்கள் இறை மக்களே. இறைவனின் ஆலயம், இங்கு அமைதியை காணலாம். நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே, வாருங்கள் இறை மக்களே. அருள்மழை இங்கு பொழிகின்றதே, வாருங்கள் இறை மக்களே. இறைவார்த்தை வழியாக இயேசுவை பேசுகிறார். இறை விருப்பம் எதுவென்று தெளிவாய் காட்டுகிறார். உயிர் தரும் உணவின் வடிவினிலே தன்னை தருகின்றார். பலி தரும் உணவின் வழியினிலே வாழ்ந்திட அழைக்கின்றார். உடலும் மனமும் இறையும் கலந்திட ஆலய மணிகள் ஒலிக்கின்றதே, வாருங்கள் இறை மக்களே. அருள்மழை இங்கு பொழிகின்றதே, வாருங்கள் இறை மக்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 23வது ஞாயிற்றுக்கிழமையானது யாரும் அஞ்சாமல் ஆண்டவருடைய அருளை பற்றி கொண்டு வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசுடைய பாதுகாப்பு, இயேசுடைய அருள் நம் ஒவ்வொன்றையுமே வாழ்வித்து கொண்டிருக்கின்றது. ஆக பொதுக்காலத்துடைய இந்த 23வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒன்று கூடி வந்து ஆண்டவரை போற்றி புகழ இந்த வாரத்துடைய இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே குடும்பமாக இணைந்து வந்து ஆண்டவருடைய கல்வாரி வழியிலே நாம் பங்கெடுக்கின்றோம். ஆக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக நம்முடைய குடும்பத்திலே அன்பும் அருளும் சமாதானமும் ஆண்டவர் நிறைவாய் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பொழிமுடியாக. திருப்பாடல் 34வது பாடல் 10வது இறைவார்த்தையிலே சொல்வது போல, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நாளும் நன்மை குறைபடாது என்பதற்கிணங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் இந்த கல்வாரி வழியிலே அவருடைய தெய்வீக இந்த பிரசன்னத்திலே நாம் பெறுவதற்கு நற்கருணை கொண்டாட்டத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருமே அழைக்கின்றார். என் சதையை தின்று என் இரத்தத்தை குடைத்தாலொழிய நீங்கள் நிலைவாழ்வு பெறமாட்டீர்கள் என்ற அவருடைய வாக்கு கிணங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கடந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையுமே வாழ்விக்கக்கூடியதாக, நம் ஒவ்வொருவருக்குமே உற்சாகத்தை, பலத்தை, ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியதாக இத்திருப்பலி அமைவதற்கு ஆண்டவரிடத்திலே அருளை வேண்டுவோம். எதற்கு நான் அஞ்ச மாட்டேன், துணிவோடு இருப்பேன், வல்லமையோடு செயல்படுவேன். ஆண்டவர் என்னோடு எனக்கு மன வலிமை அளித்துள்ளார் என்று திருப்பாடல் 138 சொல்லப்படுவது போல ஆண்டவர் அரணும் கோட்டையுமாய் கண்மலையாய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரணை கொண்டாட தகுதி வரம் பெறட்டு நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக்க. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமை வழங்கும் இறைவா, ஓம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. இறை திருவசனங்கள் 4 முதல் 7 வரை. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார்.
பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறையினருக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 முதல் 5 முடிய. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள்பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழையொருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனிக்கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால்பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்லுகிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம்மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேறாக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Alleluia, 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 Alleluia,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 23வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரே குடும்பமாக நாம் அனைவருமே இணைந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாள் ஆண்டவருக்குரிய ஒரு நாளாக, மீட்பின் நாளாக, விடுதலையின் நாளாக. யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், அஞ்சாதிருங்கள் என்ற அருமையான ஒரு இறை வார்த்தையினுடைய ஒரு மைய சிந்தனையாக இந்த பொதுக்காலத்துடைய 23வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு உள்ளங்களிலும் மன வலிமையை, மன ஆற்றலை தருகின்றார். இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துடைய இந்த 8ஆம் நாளாக இன்று தாயாம் திருவையானது அன்னையினுடைய பிறந்த நாளை இன்று மகிழ்வோடு இன்று கொண்டாட நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அவை அன்னையினுடைய இந்த பிறந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய தாயினுடைய இந்த பிறந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக ஆண்டவர் இந்த செப்டம்பர் 8 உலகெங்கும் அன்னையினுடைய இந்த பிறப்பை அனைவருமே இணைந்து கொண்டாடி மகிழ்வோடு என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கலிகூர்ந்து என்ற அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றியது போல இந்த நாள் ஒரு மகிமைக்குரிய ஒரு நாளாக நம்முடைய தாயினுடைய பிறந்த நாளை இன்று மகிழ்வோடு நாம் இன்று கொண்டாடுகின்றோம். பொது காலத்துடைய இந்த 23வது ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவர் அருமையான இறை சிந்தனையை ஒவ்வொருவருமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். முதல் வாசகத்திலே காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்று சொல்லுகின்றார். உள்ளத்திலே உறுதியற்றவரை நோக்கி சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்களை கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து அவர் உங்களை விடுவிப்பார் என்ற ஒரு இறை செய்தி ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆக திடன் கொள்ளுங்கள், அருமையான ஒரு வார்த்தை, அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த வார்த்தை தான் விவிலியத்திலே தொடக்க நூலிலிருந்து திருவளைப்பாடு நூல் வரை ஆண்டவர் அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை அதிகமாக சொல்லப்படுகிறது. காரணம், மனித வாழ்வே இன்றைக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது, மனித வாழ்வே இன்றைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. வாழ்க்கையில் மனிதன் இன்றைக்கு பயணித்து கொண்டு இருக்கின்றான். எத்தகைய ஒரு இலக்கோடு பயணிக்கின்றான், எத்தகைய ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு பயணிக்கிறோம். திருச்சபை சொல்லுகிறது, நாம் அனைவருமே பயணம் செய்யக்கூடிய ஒரு திருச்சபை. இந்த உலகத்தை கடந்த மறு உலக வாழ்வுக்கு, நாம் இன்னக வாழ்வுக்கு ஒவ்வொருவருமே பயணிக்க வேண்டும் என்பதை திருச்சபை நமக்கு அருமையாக எடுத்துச் சொல்லுகின்றது. ஆக நம்முடைய இந்த பயணத்திலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடியது திடன் கொள்ளுங்கள். இதைத்தான் யோசுவா புத்தகத்திலே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், எழுந்து வீறுகள், அஞ்சாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும்
கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாதே. மோயிசனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். விடுதலை பண்ணதில் வாசிக்கிறோம். மோயிசன் இடத்திலும் சொல்லுகிறார், இதோ நான் எப்படி அறிவிப்பது, நான் ஒரு தெக்கு வாயன் என்று மோயிசன் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அவரை பலப்படுத்துகின்றார். நீ அஞ்சாதே, நீ பயப்படாதே, ஆண்டவர் யாவே இறைவன் உன்னோடு இருக்கிறார் என்று மோயிசனுக்கு சொல்லப்படுகின்றது. அதே போலதான் எரேமியா புத்தகத்தை வாசிக்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே சொல்லுகிறார், என் சொற்களை உன் வாயில் வைப்பேன், நீ தெக்குவாய் என்று பயப்படாதே, நான் ஒரு சிறு பிள்ளை என்பதை நீ சொல்லாதே, மாறாக என் சொற்களை உன் வாயில் வைப்பேன், உன்னோடு இருந்து நான் பேசுவேன் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் ஆற்றலோடு எரேமியாவை பலப்படுத்துகின்றார். அதான் முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது, எசாயா புத்தகத்திலே, காது கேளாதவருடைய செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்று அருமையான ஒரு எதிர்நோக்கோடு சொல்லப்படுகிறது. காரணம், இந்த எசாயா இந்த இறைவாக்குன்னு சொல்லக்கூடிய வேளையிலே அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த பபிலோனிய அடிமைத்தனத்துக்கு அவர்கள் உட்படவில்லை. மாறாக அந்த எகிப்து அந்த பார்வோனுடைய அந்த அடிமைத்தனந்து மீட்கப்பட்டு பாலும் தேனும் விளையக்கூடிய அந்த கானான் தேசத்திலே மக்கள் வாழ்ந்து இன்புற்று இருக்கின்ற கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை அவர்கள் பெறக்கூடிய அருமையான இந்த காலகட்டங்களிலே அருமையான ஒரு மெஸ்ஸியா வருவார், மெஸ்ஸியா பிறப்பார் என்ற ஒரு உன்னதமான இந்த செயல்பாட்டிலே இந்த ஒரு இறைவார்த்தையை எசாயா இறைவாக்குறார் அந்த மக்களுக்கு அறிவிக்கின்றார். இப்படியெல்லாம் மெஸ்ஸியா வருகின்ற காலங்களிலே நடக்கும், வாய் பேசாதவர் பேசுவர், புகழ்ந்து பாடுவர் என்று ஒரு எதிர்நோக்காக சொல்லப்படுகிறது. அத்தகைய ஒரு நம்பிக்கை நிறைந்த மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அருமையாக யாக்கோபு மடலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? மிகுந்த ஒரு கனிவிரக்கத்தோடு இந்த யாக்கோபு மடலானது எழுதப்பட்டிருக்கிறது. ஏழைகளை மையப்படுத்தி, எளியவரை மையப்படுத்தி, நம்முடைய வாழ்வில் யாரையுமே நாம் ஆள் பார்த்து செயல்படக்கூடாது. ஒருவர்கள் உயர்ந்தவர் என்றும், ஒருவர் இருந்தால் படித்தவர் என்றும், ஒருவரை பார்க்கிறது சொத்துக்காரர், வசதிக்காரர், இவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது என்று பார்த்து ஒருத்தரை பார்த்து நாம் செயல்படக்கூடாது. ஏன்னா காரணம், நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுக்கின்றார். ஆண்டவர் அவரை பார்க்கிறது அவர் முகத்தை பார்க்கவில்லை. அந்த யாக்கோபு அந்த குலத்திலே அத்தனை பிள்ளைகள், ஆனால் கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? தாவீதுடைய உள்ளத்தை பார்க்கிறார். இப்போ கடவுளோ அகத்தை தான் பார்க்கிறார். அதைத்தான் இந்த யாக்கோபு மடலானது அருமையாக உங்களுடைய ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த பாகுபாடு நிச்சயம் இருக்கக்கூடாது என்பதை மிகவும் ஆணைத்தரமாக அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்படி ஒருவரை பார்க்க வேண்டும், ஒருத்தர் முகத்தோடு எப்படி பார்க்க வேண்டும், எந்த எண்ணங்களோடு ஒருத்தரை பார்க்க வேண்டும் என்பதை அருமையாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே யாக்கோபு நம்முடைய உள்ளத்திலே எத்தகைய ஒரு பண்போடு இருக்கிறோம், உணர்வோடு இருக்கிறோம், உள்ளத்திலே எத்தகைய கிறிஸ்துவுடைய விழுமியங்களை, கிறிஸ்துவுடைய மதிப்பீடு நிறைந்த ஒரு மனிதராக இந்த மக்கள் எல்லாம் ஆயனில்லா ஆடுகள் போல இருக்கிறார்களே என்று இயேசு பரிவு கொண்டார். எவரையும் அவர் காயப்படுத்தவில்லை, தன்னுடைய வார்த்தையால், தன்னுடைய பார்வையால் எவரையுமே குற்றப்படுத்தவில்லை. மாறாக இயேசுடைய பார்வை ஒரு கனிவான பார்வை, அன்பான பார்வை. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே அந்த விபச்சார பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், பெண்ணே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி நீ பாவம் செய்யாதே என்று அன்பான ஒரு பார்வையோடு, மன்னிப்பு நிறைந்த ஒரு பார்வையோடு, கனிவான பார்வையோடு அந்த மகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அத்தகைய ஒரு தன்மைதான் இந்த யாக்கோபு மடலிலே அருமையாக சொல்லப்படுகிறது. நீ ஏழையை பார்த்து இங்கே நில், இங்கே உட்காரு என்று அவர்களை பிரிவுபடுத்த வேண்டாம். உயர்ந்தவர்களுக்கு, படித்தவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு வாருங்கள், இங்கே நீங்கள் அமருங்கள் என்று பாரபட்சம் எதுவும் வேண்டாம். அவனை மனிதனாக, மனித பண்போடு, மனித மாண்போடு அவனை நீ ஏற்றுக்கொள் என்று அருமையாக சொல்லப்படுகிறது. இறை அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம் என்று விவிலியத்தில் சொல்லப்படுவது போல தெய்வ பயத்தோடு ஒருவர் மற்றவரிடத்திலே கடவுளுடைய சாயலை பெற்றிருக்கிறார்கள். தொடக்க புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கடவுள் மனிதனை தனது சாயலாக, தனது பாவனையாக உண்டாக்குவதாக என்று சொல்லப்பட்டது பொழுது ஒவ்வொரு மனிதரிடத்திலுமே தெய்வ சாயல் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக அவர்களை நாம் அனுசரிக்க வேண்டும், அவர்களிடத்தில் உபசரிக்க வேண்டும் என்பதை அருமையாக சொல்லப்படுகின்றது. அதே வேளையிலே நற்செய்தியை பார்க்கிற பொழுது அங்கும் காதுகளால் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் இயேசு செய்கின்றார். ஒரு சில இடங்களில் இயேசு புதுமையை நிறுத்துகிற பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று சொல்கிறார். முடக்குவாதமற்றதை பார்த்து
தொழுநோயை பார்த்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் இந்த நோயை உம்மால் குணமாக்க இயலும் என்று கேட்கிற பொழுது இயேசு அங்கு சுகப்படுத்துகின்றார். ஆனால் ஒரு வார்த்தையிலே சொல்லக்கூடிய அந்த அருமையான அந்த புதுமைகள் அந்த எங்கு பார்க்கிற பொழுது இந்த காது கேளாத இடத்திலே இயேசு அவர் என்ன செய்கின்றார், அவரை கூட்டத்திலிருந்து அவரை தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா திறக்கப்படு என்று சொல்லுகின்றார். அங்கு அவனுடைய காதுகள் திறக்கப்படுகிறது. அவன் ஆண்டவருடைய வார்த்தை பேசக்கூடியவராக, வல்லமை பொருந்தியவராக, புதுமைகளை பெற்றவனாக இருக்கின்றான். பாருங்கள், எத்தனை வல்லமை நிறைந்தவர் ஆண்டவர் இங்கே நமத்திலே இருக்கிறார் என்று பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, வியப்புக்குரிய அளவுக்கு ஆண்டவர் அருமையான செயல்களை செய்கின்றார். பாருங்கள், இத்தகைய ஒரு மனநிலை இன்றைக்கு காது கேளாத இந்த ஒரு மனநிலை, இன்றைக்கு வாய் பேச்சற்ற நிலை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலுமே இன்றைக்கு இருக்கிறது. காரணம், இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே அலைபேசி வழியாக, செல்போன் பயன்படுத்துவதன் வழியாக இன்றைக்கு நிறைய பேருடைய காதுகள் இன்றைக்கு மந்தமாகிவிட்டது. செவிகள் இன்றைக்கு கேட்கக்கூடிய நிலையில் இல்லை, மந்த உள்ளத்தினராய். காரணம், அதிகமாக அலைபேசியை அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த அலைபேசியினுடைய ஒரு மயக்கத்திலே, ஒரு மாய நிலையிலே இன்றைக்கு வாழக்கூடிய அநேக பேர் வாய் இன்றைக்கு பேச்சற்ற நிலையிலே இருக்கிறது. நிறைய குடும்பத்திலே அதிகாரத்தால், ஆணவத்தால், இருமாப்பால் இன்றைக்கு நிறைய பேர் உள்ளத்திலே ஒரு மனநிலை, நான் ஏன் பேச வேண்டும், நான் ஏன் இந்த இல்லத்திலே பேச வேண்டும், ஒன்றும் பேச மாட்டேன். ஒருவர் மற்றவருடைய உறவுக்காரர்களுடைய, சொந்தங்களுடைய, பந்தங்களுடைய இன்றைக்கு பேச்சற்ற நிலை. நிறைய குடும்பத்திலே சொத்து பிரச்சனை, குடும்பத்திலே உறவு சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், குடும்பத்திலே மனப்பாரங்கள். அவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்களே, என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே, என்னை காயப்படுத்தி விட்டார்களே, நான் ஏன் பேச வேண்டும் என்று பேச்சற்ற நிலையிலே நிறைய குடும்பங்கள், பல ஆண்டுகள் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு, அண்ணன் தம்பியோடு, அக்காள் தங்கையோடு உறவற்ற நிலை இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கு காணப்படுகிறது. அதான் ஆண்டவர் பேச்சற்ற நிலையில் இருக்கிற அந்த மனிதனிடத்திலே எப்பத்தா திறக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய உள்ளத்திலே இந்த ஆணவத்தோடும் இருமாப்போடும் இருக்கிற நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் ஒரு பேசுகின்ற நிலைக்கு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவர் தன் குரலில் சொல்வது போல நல்ல சொற்களை, கனிவான சொற்களை நாம் பேசுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். திருப்பாடல் அருமையாக சொல்லப்படுகிறது, ஒரு மனிதனை எப்படி அறிவது, அவனுடைய பேச்சினால் தான் ஒரு மனிதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். எத்தகைய பண்போடும் எத்தகைய ஒரு பாசத்தோடும் நாம் பேசுகின்றோம். நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் நலமளிக்கும் வார்த்தையாக, குணமளிக்கும் வார்த்தையாக, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக, பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்மிலே இருக்க வேண்டும். ஆக மந்த உள்ளத்தினராக அல்ல, காது கேட்பாதவர்களாக அல்ல, ஆக பேச்சற்றவர்களாக அல்ல, மாறாக குடும்பத்திலே திறந்த உள்ளத்தோடு கணவர் மனைவிக்கிடையே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே அருமையான ஒரு உறவு, ஒருவருடைய பேச்சை கேட்பதற்கு, கவனத்தோடு கேட்பதற்கு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஒன்றும் கேட்கல, அவர் பேசுனது எனக்கு கேட்கல, இங்கே சொன்னது எனக்கு கேட்கல, நீங்கள் சொன்னது ஒன்றும் விளங்குதா, நான் பேசுவது விளங்குதா என்று குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் அதிகமாக கேட்கப்படுகிறது. விளங்குதா கேட்குதா என்ற மனநிலை இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்வும் மனமோன போக்கிலே போய்கொண்டிருக்கிறது. ஆக எத்தகைய ஒரு ஆர்வத்தோடும் விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாக இருங்கள் என்ற ஒரு விழிப்புணர்வோடு மற்றவருடைய பேச்சை கேட்க, செயல்பட, குடும்பத்திலே உறவை வளர்க்க நாம் அனைவருமே எந்தவித அச்சமோ, அன்பில் அச்சத்துக்கு இடமில்லை என்று 1 யோவான் திருமணலிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆக அச்சம் இல்லாமல், நாம் பயம் இல்லாமல், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக திறந்த உள்ளத்தோடு ஒருவர் மற்றவருடைய அன்போடும் பாசத்தோடும் உறவை கட்டி எழுப்ப திருச்சபையிலே நாம் இணைந்து ஒற்றுமையோடும் பண்போடும் பாசத்தோடும் வாழக்கூடிய மக்களாக இறை ஆட்சியை நோக்கி நாம் பயணிக்க திருத்தந்தை நம்முடைய வாழ்விலே நாம் அனைவரும் எதிர்நோக்கின் பயணிகள் என்பதை சொல்லுகின்றார். அந்த எதிர்நோக்கோடு நாம் வாழ நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வெறுப்புணர்வுகள், கசப்புணர்வுகள் நம்மளே நீங்கி தூய மக்களாக இறை ஒன்றிப்பிலே வாழ ஆண்டவரிடத்தில் அருளை வேண்டுவோம். நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு திறக்கின்றார். நம்முடைய மனதை ஆண்டவர் திறந்து ஆசீர்வாதங்களை, ஆவியினுடைய அபிஷேகத்தை நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலுமே ஊற்றுகின்றார். உடல் நோய்களாக இருக்கலாம், மன நோய்களாக இருக்கலாம், ஆண்டவர் நம்மையும்
ஆவியின் அபிஷேகத்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த திருப்பலியிலே நம்மையும் அவர் நிரப்புகின்றார். நமக்கும் ஆற்றலையும் நம்பிக்கையும் கொடுத்து நாம் ஒரு குணமளிக்கும் வல்லமையோடு நாம் செயல்பட உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய மக்களாக உறவை வளர்க்க இத்திருப்பலியிலே ஆசிரை வேண்டி ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை சொல்வோம். வானமும் பூமியும் படைத்தவராம் விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டறிய சொன்ன நம்ம ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல், எதிர்பார்ப்புகளை இந்த நாளிலே மன்றாட்டுகளாக இப்பொழுது நாம் எடுத்துரைப்போம். நல்லது செய்ய ஆற்றலையும் அருளையும் பொழிகின்ற தேவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் செய்கின்ற நலமிகு பணியால் மேன்மையும் மென்மையும் நிறைந்த உலகு அமைய அருள் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். வளமிகு செயல்களின் வற்றாத ஊற்றே எம் இறைவா, வாரி வழங்கும் நற்செயலை செய்யாவிட்டாலும் ஏழை எளிய மக்களின் நலன் காக்கும் செயல்களை எம் நாட்டுத் தலைவர்கள் செய்யவும், எதிர்வரும் தேர்தல் நீதியாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். நலன்களின் ஊற்றான அன்பின் ஆண்டவரே, நலன் பல விளைய வேண்டும், நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கைகூட வேண்டும் என மன்றாடி கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரின் விண்ணப்பங்கள் நிறைவேறவும், நன்மை செய்ய தடையாக இருக்கின்ற பேராசை, சோம்பல், புரிந்து கொள்ளாமை இவைகளை அகற்றி பிறரின் வாழ்க்கையை வளப்படுத்தும் நற்செயலை செய்ய தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களை வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
ஜெபிப்போமாக. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தையில் உங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பவையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன இறைவா, ஒரே குடும்பமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே எங்கள் வேண்டல் விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நீதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்று உடைய இரக்கத்தாலும் உடைய பரிவாலும் எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் எழுப்புகின்ற இந்த ஜெப வேண்டுதலுக்கு கனிவாய் நீர் சாமி செவிசாய்த்து எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் என்னமாய் தேவையான உடல் உள்ள சரீர பலத்தையும் நீதாமே இந்த நாட்களிலே கொடுத்து நாங்கள் அனைவருமே அஞ்சாமல் பயப்படாமல் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து போதிப்பவர்களாக இந்த செப்டம்பர் மாதம் விவிலிய மாதத்திலே இறை வார்த்தையை ஒவ்வொருவருமே வாசிக்கவும் சிந்திக்கவும் கடைபிடிக்கவும் உடைய ஆற்றலும் இறை நம்பிக்கையும் எங்கள் உள்ளங்களிலே நீர் பொழியுமாறும் இன்னும் இறை ஆற்றலோடு நாங்கள் பயணிப்பதற்கு அன்றாட குடும்ப வாழ்விலே நாங்கள் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு தேவையான உடல் உள்ள வலிமையும் நிறைவாய் கொடுத்து இறை வார்த்தையே எங்களுக்கு ஞானமாக இறை வார்த்தையே எங்களுக்கு விளக்காக இருக்கிறது என்பதை நீதாமே தெளிவுபடுத்தருவினையாகும். இன்னும் குடும்ப வாழ்விலே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி ஒவ்வொருவருமே உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் உம்மை தேடி வர ஆண்டவரை தேடுங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்பட நம்முடைய வார்த்தைகளுக்கு இணங்க உம்மை தேடி வர உம்மிலே நம்பிக்கை உம்மிலே இறை இரக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிய எங்களுடைய குடும்ப வாழ்விலே நாங்கள் எப்பொழுதுமே நன்கு பேசுவதற்கும் நல்ல உறவோடு வாழ்வதற்கும் தேவையான எல்லா ஆற்றலும் இறை நம்பிக்கை நிறைவாய் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள நேரவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனிவது வல்லமையினிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலையத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து நேரவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனிலும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கி உள்ளம் கொண்டு எங்களை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இந்த முதத்திலும் ஒப்புக் கொடுக்கும் இப்படி உமக்கு வந்தது ஆவதாக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களதுமான இவ்வழியானது எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பெற்றுக்கும் அமைதிக்கும் காரணரை மாண்புக்குரிய உம்மை காணிக்கைகள் வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறையில் மென்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோமாக்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாக்கோ.
நாங்கள் வாழ்வதும் எங்குவதும் இருப்பதும் இலேதான். இந்த உடலோடு வாழ்க்கை பரிவிறக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையை கொண்டல்லோ. ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநில் மனுண்டு என நம்புகின்றோ. அந்த ஆவியார் வழியாகவே நீரே சுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தே. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை இப்பொழுது மாற்றி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக்க அவர் பாடுபடவங்களை நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிதலுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சிரலுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண என்ற மக்கு ஒளியம் புரிய தகுந்துள்ளங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சி, எல்லா திறனை ஆகிய அனைவரோடும் உமது திறவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக்க இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய் ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமக்கம் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்து என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கட்டளையில் கருதோடு நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துடைய திருளும் திரு இரத்தத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாடில்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே வாழதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வாழும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாளில்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்வர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பே உருவான இறைவா, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய இரக்கம். அவருடைய பிறந்த திருப்பாடல் 118 சொல்வது போல ஒரே குடும்பமாக இணைந்த பொதுக்காலத்தை 23ஆம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் என்னுடைய அன்பு பிள்ளைகளாக எல்லோரோடும் பேசவும் எல்லோருடைய பேச்சை கேட்கவும் கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அன்றாட வாழ்க்கையிலே சில மயக்க நிலையிலே, மாய நிலையிலே, சில தீய பழக்க வழக்கங்கள் மத்தியிலே பிறருடைய பேச்சை கவனிக்காமல், பிறருடைய வார்த்தையை கேட்காமல் நாங்கள் அன்றாட குடும்ப வாழ்விலே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு இந்த வழிபாட்டிலே நீர் உணர்த்தி இருக்கின்றீர். இதோ காது கேளாதவர் கேட்கப்படுவார்கள், வாய் பேசாதவர்கள் புகழ்ந்து பாடுவர் என்று சொன்னது போல நாங்கள் என்னாலும் ஜப வாழ்விலும் உம்முடைய புகழை பறைசாற்றுவதிலும் திருப்பலியிலே நாங்கள் நல்ல பிறரை பங்கெடுப்பதிலும் நாங்கள் நல்ல முறையில் பேசவும் உறவை வளர்க்கவும் நல்ல பிறருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் கூடிய நல்ல உறவோடு ஒன்றிப்போடு வாழ அருமையான உங்கள் இறை சிந்தனை இந்த வழிபாட்டிலே கொடுத்த உங்களுடைய பேராற்றலை எண்ணி பார்த்து இந்த நாளிலே நன்றி கூறுகின்றோம். இன்னுமாய் தொடர்ந்து குடும்ப வாழ்வுக்கும் இன்னும் என்னுடைய சமூகத்துடைய மேம்பாட்டுக்கும் நாங்கள் உழைக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நீர் தந்திரள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முத வார்த்தையாலும் என்னகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றே. எவ்வாறும் அன்பு திறமை நிலைக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவருடைய வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர்வாதங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசுவின் அன்பிலும் இரக்கத்திலும் வாழ சென்றே வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும்
ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க, எங்கள் பரலோக மாதா வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும். அம்மா மரியே வாழ்க, எங்கள் பரலோக மாதா வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும். மரியே வாழ்கவே, எங்கள் பரலோக மாதா வாழ்க. மரியே வாழ்கவே, எங்கள் பரலோக மாதா வாழ்க. அம்மா மரியே வாழ்க, எங்கள் பரலோக மாதா வாழ்க. உம் பாதம் வந்தோம், உம்மை நம்பினோம், எமக்காக மன்றாடும். இயேசுவை எமக்காக மன்றாடும்.